Daily. Taste the Daily. நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வரும் சூழலில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் நலன் கருதி பேருந்து மற்றும் ஆட்டோக்களை இயக்கி வரும் ஓட்டுநர்களுக்கு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான எங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். நாடு முழுவதும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. தமிழகத்தில் வழக்கம் போல ஆட்டோ மற்றும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. பொதுமக்கள் நலனுக்காக இன்று பேருந்து மற்றும் ஆட்டோக்களை இயக்க முன்வந்த தொழிலாளர்களை பாராட்டும் விதமாக அதிமுகவின் தொழிற்சங்கமான அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அந்த தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் கமலக்கண்ணன் தலைமையிலே அவர்கள் பல்வேறு தொழிலாளர்கள், குறிப்பாக பேருந்து ஓட்டுநர், ஆட்டோ ஓட்டுநர், நடத்துனர் ஆகியோரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் கொடுத்தும் அவர்களை வாழ்த்தினார்கள். பொதுமக்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக நீங்கள் இன்று பணிக்கு வந்து பேருந்துகளை, ஆட்டோக்களை இயக்குவதற்கு வாழ்த்துக்கள், தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பல்வேறு ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் அந்த பேருந்து நடத்துனர்கள் மத்தியில் திடீரென்று ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் இன்று நடைபெறுகின்ற வேலை நிறுத்தத்தில் எங்களுடைய அண்ணா தொழிற்சங்கமும் எங்களுக்கு கூட இருக்கக்கூடிய கூட்டமைப்பு சங்கங்களும் கலந்து கொள்ளாது என்று நேற்று ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்தோம். அந்த அனைத்து செய்திகளையும் அனைத்து ஊடகங்களும் நேற்று சிறப்பான முறையில் ஒளிபரப்பு செய்து இன்றைய தினம் மாநிலம் முழுவதும், இந்தியா முழுவதும் வேலை நிறுத்தம் என்று இன்றைக்கு ஆளுங்கட்சி தொழிற்சங்கமும் அதனுடைய கூட்டமைப்பு சங்கங்களும் அறிவித்திருந்தாலும் கூட முழுமையாக எங்களுடைய அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய கோரிக்கை ஏற்று, ஏனென்றால் இந்த வேலை நிறுத்தம் என்பது தொழிலாளர்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இல்லை, இது ஏதோ மத்திய அரசாங்கம் மட்டும் எதிர்த்து இவங்க செய்யறாங்கன்றத நேற்று நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த வகையில் எங்க கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு மாநிலம் முழுவதும் அனைத்து பேருந்துகளும் முழுமையாக இயக்கப்பட்டிருக்கிறது. எங்க ஆட்கள் அனைவரும் தொழிலாளர்கள் பணிக்கு செய்தார்கள். இது மட்டும் இல்ல, இன்றைக்கு வேலை நிறுத்தத்தை அறிவித்த தொழிற்சங்கத்துடைய தொழிலாளர்கள் கூட அந்த தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கையை ஏற்காமல் எங்கள் கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு வேலை செய்திருக்காங்க, வண்டி ஓட்டியிருக்காங்க. அதுக்குண்டான பட்டியல் என் கையில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ தொழிலாளர்கள் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு சிறப்பான முறையில் மக்களுக்காக பணியாற்றி வருகிறார்கள். இந்த வேலை நிறுத்தம் என்பது ஏதோ பெயரளவுக்கு மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டுமே என்றுதான் இந்த தொழிற்சங்கங்கள் அறிவித்ததை ஒழிய உண்மையாக தமிழக தொழிலாளர்களுக்கு, பணியாளர்களுக்கு, ஊழியர்களுக்கு, பொதுத்துறை உறுப்பினர்களுக்கு எந்த நன்மையும் பயக்காது என்பதை இன்றைய வேலை நிறுத்தம் தோல்வி அடைந்ததிலிருந்து அனைத்து மக்களும், அனைத்து தொழிலாளர்களும் இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு பறைச்சாற்றி இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு எங்க கோரிக்கையை ஏற்று பணிக்கு வந்த அனைவரையும் இங்கே பாராட்டி அவர்களுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்திருக்கின்றேன். அந்த வகையில் எங்களுடைய கோரிக்கையை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எடுத்து சென்ற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இந்த முறையில் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இன்னைக்கு குறிப்பா சொல்லணும்னு பார்த்தா, இது நேற்றைய தினம் விழுப்புரம் மண்டலத்தில் 3048 பேருந்துகள் ஓடிச்சு. இன்னைக்கு வந்து 140 வண்டிக்கு 48 வண்டி ஓடிச்சு. இன்னைக்கு வந்து 3020 வண்டி ஓடி இருக்கு. வெறும் 20 வண்டி தான் கம்மியா போயிருக்கு. வெறும் 20 வண்டி, 100% ஆபரேஷன். அதே மாதிரி இன்னைக்கு சென்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில எம்டிசியில பொறுத்த வரைக்கும் 3558 வண்டி ஓடணும். இன்னைக்கு 3548 வண்டி ஓடி, வெறும் 10 பேருந்து தான் ஓடல. 100% பேருந்துகள் ஓடி இருக்குது, ஆட்டோக்கள் ஓடி இருக்கிறது. எல்லா பகுதியிலும் எல்லாரும் பணிக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் தொழிலாளர்களுடைய விரோதமாக இந்த அரசு செயல்படுகிறது என்பது உறுதியாகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். Taste the Daily.